இன்னைக்கு நாம அன்னை மரியாளை எதற்காக நீதியின் கண்ணாடின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்றதான் பார்க்க போறோம். அன்னை மரியாள் இயேசுவினுடைய இறைவனுடைய புனித தன்மையையும் நீதியையும் அப்படியே வெளிப்படுத்துபவளாக பிரதிபலிப்பவளாக இருக்கிறதுனால தான் நீதியின் கண்ணாடின்னு சொல்றாங்க. எவ்வாறு ஒரு கண்ணாடி அதன் முன்னாடி தோன்றக்கூடிய பிம்பத்தை தெள்ளத் தெளிவாக எடுத்து காமிக்கிறதோ, அதே மாதிரி அன்னை மரியாள் இறைவனுடைய தன்மைகளை அப்படியே வெளிப்படுத்துறதுனால தான் அன்னை மரியாளுக்கு நீதியின் கண்ணாடி என்ற பெயர் வருகிறது. பைபிள்ல சாலமோனின் ஞான நூல் அந்த புக்ல நம்ம வாசிக்கிறோம். ஞானம் என்றுமுள்ள ஒளியின் சுடர் கடவுளது செயல்திறனுக்கு ஏற்ப கரைப்படியா கண்ணாடியாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் அன்னை மரியாள் கரைப்படியாமல் இருப்பதனால தான் நீதியின் கண்ணாடியாக திகழ்கிறார்கள். நாளைக்கு வேற ஒரு டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன். சரிங்களா?